வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனையாக இருக்குது. எங்களால் கடன் வாங்கிட்டோம், ஆனால் கடனை அடைக்க முடியல. அந்த கடனுக்காக நாங்கள் ஒவ்வொரு கடனாக வாங்கி 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 சில்லற கடன் அதிகமாகிடுச்சு. அதோட பெரிய கடனும் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? எப்போ தான் தீரும் இந்த கடன் பிரச்சனை? நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு எளிமையான, அதாவது அந்த தனம் உங்களுக்கு வசியமாகணும் அப்படின்னா ஒரு கணபதி பூஜை இருக்குங்க. தன வசிய கணபதி பூஜை. இதை லக்ஷ்மி கணபதி பூஜைன்னு சொல்லலாம். இந்த கணபதி கிட்ட தான் ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குமா. நீங்கள் பிள்ளையார் பற்றி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா செல்வ கணபதியாக நவ கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய கணபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தி அப்படின்னா பிள்ளையார் பற்றி விநாயகர் பெருமான், கற்பக விநாயகர். அப்படிப்பட்ட அந்த கற்பக விநாயகருடைய வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் ஒரு சின்ன விக்கிரகம், ஐம்பொன்னு இல்லை பஞ்சலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன விக்கிரகமாக இருக்கணும். அந்த விக்கிரகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஜமானாக இருந்த அந்த வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறவராக இருந்தால் இந்த கட்டவிரல், உங்களுடைய கட்டவிரலுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு உள்ளதாக இருக்கணும். சரி, எப்படி நீங்கள் அந்த பூஜையை பண்ணணும்? ஏன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது இல்லையா? இந்த தனவசிய, அந்த கணபதிக்கு தனவசிய ஆகர்ஷணத்தை நம்ம கொடுக்கணும். இதுக்கு மந்திரங்கள் ரொம்ப பெருசாக இருக்குமா? அதெல்லாம் இல்லைங்க. எளிமையான ஒரு பரிகாரம். இதை நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பலன் கிடைச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அதை நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இது தனத்தை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை விளக்கக்கூடிய ஒரு பூஜை. இது எளிமையான பூஜை தான். இதற்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்துச்சானா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, இல்லை அப்படின்னா வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கிட்டே அப்படின்னா, இப்போ சதுர்த்தின்னு வச்சுக்கிறீங்களா, சதுர்த்தி தீதி இருக்கும் போது நீங்கள் எப்போ வேணுமா எடுத்துக்கலாம். ராகு காலம் யமகண்டம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சரி, வெள்ளிக்கிழமை அப்படின்னா நீங்கள் சுக்கிரன் உரையை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கிரன் பகவானுடைய உரை எப்போ வரும்? காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக வரும். அதற்கப்புறம் இரவு 8லேருந்து 9க்குள்ளே வரும். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்கணும். அன்றைக்கி என்ன அப்படின்னா அரிசி இல்லாத உணவு கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அன்றைக்கி நீங்கள் சைவமாக தான் இருக்கணும். சரி, விநாயகர் பெருமானுக்கு அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பற்றியில் பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். நீங்கள் அங்கேயே ஒரு சின்ன விக்கிரகம் பிள்ளையார் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இல்லைங்க, விக்கிரக வழிபாடில் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் கல் சிலையாக சின்னது இருக்கும், அது கூட வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைங்க அப்படின்னா உருவப்படம் இருந்தால் கூட போதும். நீங்கள் அங்கேயே கற்பக விநாயகருடைய ஃபோட்டோவை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இல்லை லக்ஷ்மி கணபதி, அந்த கணபதி மடியில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்க, அதுபோல் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த விநாயகர் பெருமானை நான் சொன்ன அந்த திதி அல்லது அந்த கிழமையில் உள்ள வெள்ளிக்கிழமையில் உள்ள ஓரையில் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கிறணும். விளக்கு சுத்தமான நெய். இப்போ சுத்தமான நெய் எங்கே கிடைக்கிது? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய நெய் நல்ல நெய்யாக பார்த்து வாங்கி அந்த நெய்யை கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அது எண்ணெயை போல் உருகிடும். அதை ஒரு அகல், புதுசான ஒரு அகல் வாங்கிக்கிறங்க. அந்த அகலில் நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டெலாம் வச்சு அதில் அந்த நெய்யை ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறங்க. இந்த வழிமுறையில் ஒரு கவனம் தேவை. அதுக்கப்புறம் 1 ரூபா நாணயம் 108, 108 கிடைக்கல அப்படின்னா 27. கண்டிப்பாக 1 ரூபா நாணயத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீரில் அலம்பணும். அதுக்கப்புறம் ஜலத்தில் அலம்பணும், திருப்பி பன்னீரில் அலம்பணும். அலம்பிட்டு ஒரு பாத்திரத்தில், ஒரு பித்தாளை பாத்திரமாக இருக்கலாம், சில்வர் தேவை, சில்வர் தட்டு யூஸ் பண்ண வேணாம், பித்தாளை பாத்திரம் இல்லை வெள்ளி பொருள் இருந்தால் கூட, தட்டு சின்ன தட்டு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாளை விசேஷ பொருள் அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறணும். அந்த பிள்ளையார் படத்தை நீங்கள் வாங்கக்கூடிய பிள்ளையார் விக்கிரகமாக இருந்தாலும் சரி, இல்லை உருவப்படமாக இருந்தாலும் சரி, இல்லை கல் சிலையாக இருந்தாலும் சரி, வடக்கு, அதாவது வடக்கு திசை நோக்கி விளக்கு எரிய வேண்டும். கிழக்கு திசை நோக்கி விநாயகர் பெருமான் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்களும் வடக்கு திசை நோக்கி தான் இருக்க வேண்டும். இதில் ரொம்ப கவனம் தேவை. விளக்கும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய திசையும் வடக்கு திசையாக இருக்க வேண்டும். அந்த விநாயகர் பெருமான் மட்டும் கிழக்கு திசையை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ விநாயகருக்கு பிடிச்சது என்ன? அவல் பொரி கடலை. கண்டிப்பாக அவல் பொரி கடலை படையல் வச்சுட்டு செவ்வாழை பழம், 2 செவ்வாழை பழத்தை வாங்கி வச்சிருக்கேன்.
வாசனையான ஊதுபத்தி, அதுக்கு முன்னாடி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு. பக்கத்துல இருந்தால் அத்தர் சவா இருந்தால் கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வச்சுக்கிறோங்க. நல்ல வாசனையான ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கிறோங்க. இந்த வச்சிருக்கோம் இல்லையா காயின்ஸை, இந்த காயின்ஸை நீங்கள் என்ன செய்யணும், உதிரி புஷ்பம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் அரிசி ரெடி பண்ணிக்கிறணும். இந்த மஞ்சள் அரிசியை உதிரி புஷ்பத்தையும் ஒரு தட்டில் பரப்பி வச்சிடணும். நீங்கள் இந்த ஒவ்வொரு காயின்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, இந்த காயின்ஸ் நீங்கள் எடுத்து நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணபதி வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் போடணும். நம்ம போடக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் 100 மடங்கு அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தீராத கடன் பிரச்சனை, ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டு இருக்கு, பொருளாதாரத்தில் பின்னடைவு, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம். அப்போ இந்த தனத்தை நீங்கள் 27 முறைன்னு சொல்லும் போது 27 காயின்ஸ் வச்சுருந்த அப்படின்னா ஒரு 3 முறை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. 108 காயின்ஸ் அப்படின்னா ஒரே முறை செஞ்சால் போதும். 108 மந்திரங்கள், அதாவது ஓம் ஸ்ரீம் கணபதி வசி வசி அப்படின்னு நம்ம சொர்ணத்தை தான் வைக்கிறோம், அந்த காயின்ஸை வைக்கிறோம். அந்த காசு பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும், அதில் வசியமாகும். அப்போ நீங்கள் அந்த பூஜை பண்ணுற அந்த நாணயத்தை யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் பத்திரமா அதையே நீங்கள் திருப்பி வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் தான் ஒரு நல்ல நாள் ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா சதுர்த்தி திதி, இல்லை வளர்பிற வெள்ளிக்கிழமை, இது எல்லாமே வளர்பிற, அதாவது நம்ம நட்சத்திரம் நம்ம பார்க்க தேவையில்லை. சதுர்த்தி வளர்பிற சதுர்த்தி கண்டிப்பாக வளர்பிறலாம் வரும், அமாவாசைக்கு அப்புறம் வரும். வெள்ளிக்கிழமைங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிற வெள்ளிக்கிழமை. இதில் சுக்கிரன் முறையை பயன்படுத்திக்கிறீங்க. இப்படி நீங்கள் அந்த காயின்ஸை வாரம் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் முறையை பயன்படுத்திக்கிறீங்க. சதுர்த்தியாக இருந்தால் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் போதும் அதே போல தான் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத ஒரு நேரத்தை பார்த்து உங்களுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் பண்ணலாம். இதுக்காக நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை நிறுத்திட்டு இந்த பூஜையை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காலையிலே நீங்கள் 5 to 6 கூட பண்ணலாம், இல்லை வேலையை முடிச்சுட்டு 8 to 9 கூட பண்ணலாம். இப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பூஜைகளை பண்ண 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 என்ன ஆகும், உங்களுக்கு பல மடங்கு அந்த பூஜைக்கு சக்தி கிடைக்கும். அப்போ இது மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் பண்ணிக்கிறலாம். நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள். ஒரு தனவரவு உங்களை தேடி வரும். வரக்கூடிய தனம் உங்களுக்கு விரயமாகாமல் அந்த கடனை தீர்க்கக்கூடிய அந்த தன்மையில் அது சேரும். கண்டிப்பாக அந்த தனயோக பிராப்தம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த செல்வ கணபதி உங்களுக்கு அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அருளே புரிவார். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு, அப்படியே லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அடுத்தடுத்து கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.